யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழ் படம் ஒவ்வொரு ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது 1976ஆம் ஆண்டு 76வது ஆண்டு வெளிவந்த கலர் படங்களின் நிலையை பற்றி பார்க்கலாம். எம்ஜிஆருக்கு 3 படங்கள்: நீதிக்கு தலைவணங்கு, உழைக்கும் கரங்கள், ஊருக்கு உழைப்பவன். இந்த 3 படங்களுமே 1976ஆம் ஆண்டு வெளிவந்து வெற்றியை பெற்ற படங்கள் தான். மக்கள் திலகத்தின் படங்கள் எல்லாமே 100 நாட்களுக்கு மேலே ஓடியது. உழைக்கும் கரங்கள் 96 நாளும், தமிழகத்தில் 100 நாட்கள் ஓடவில்லை. ஆனால் இலங்கையில் 100 நாள் ஓடுனது ஊருக்கு உழைப்பவன். சிவாஜி கணேசனுக்கு 6 படங்கள் 1976இல்: உனக்காக நான், அப்புறம் உத்தமன், இது போன்ற படங்கள்லாம் வந்துச்சு. ரோஜாவின் ராஜா, உத்தமன் படம்லாம் மதுரையில் மட்டும்தான் 100 நாள் ஓட்டினாங்க. உனக்காக நான் எங்கேயுமே 50 நாள் கூட ஓடின ஞாபகம் இல்லை. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு தோல்வியை பெற்ற படம். ரோஜாவின் ராஜா என்விஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பு, என்வி ராமசாமி தான் தயாரிப்பாளர். ரோஜாவின் ராஜா அதுவும் அந்த வருஷம்தான் வந்துச்சு. அப்புறம் அந்த படம் கிரகப்பிரவேசம். கிரகப்பிரவேசம் ப்ராஸ்பரிட்டி பிக்சர்ஸு, டைரக்ஷன் யோகானந்த். அப்புறம் அந்த படம் சித்ரா பௌர்ணமி, உமையாம்பிகை ப்ரொடக்ஷன்ஸு, பிளாசா உமா பத்மநாபா, டைரக்ஷன் சித்ரா பௌர்ணமி, பி மாதவன். ஆகா, நம்ம மாதவன் தான். சத்தியம் சிவாஜியுடன் கமல் இருவரும் சேர்ந்து நடித்து ஒரு பிளாப்பை கொடுத்தாங்க. சத்தியம் படம் பாடல் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் படத்தை பார்க்கும்போது மேயர் மீனாட்சி, கேஆர் விஜயா ஏற்கனவே 3D வாயாடி 2 படம் ஹிட் ஆச்சு. இது அடுத்தாப்பில் வந்த கலர் படம் கொஞ்சம் ஸ்மாராக போச்சு, அவ்வளோதான். மன்மத லீலை பாலச்சந்தரோட படம், கமலஹாசன். இளைஞர்களுக்கான இளமை விருந்துன்னே சொல்லலாம். அவ்வளவு அருமையான காமெடி எல்லாமே இருந்தும் படம் பெரிய அளவில் வெற்றி பெறலை. ஆனால் ஓரளவு ஸ்மாராக போச்சு. அடுத்து வந்த துணிவை துணை ஜெய்சங்கர் நடித்த கலர் படம். ஆரம்பத்தில் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், ஒரு பேய் பாட்டு அது இதுன்னு வரும். அப்புறம் படம் அரைச்சி படம் சுமாராக தான் போச்சு. தசாவதாரம் KS கோபாலகிருஷ்ணன் படம். ஆதிபராசக்திக்கு அடுத்து வந்தது தசாவதாரம். ஆதிபராசக்தி பயங்கர ஹிட்டு. இது அந்த அளவுக்கு ஹிட் ஆகாட்டாலும் ஓரளவு ஹிட் ஆச்சு. லலிதா கமலஹாசன் ஜெமினி கணேசன் நடித்த படம் அவ்வளோ பிரமாதமாக போகலை லலிதா. அப்புறம் நம்ம சிவகுமார் நடித்து மதன மாளிகை பாடல்கள்லாம் நல்லா அமைஞ்சுது. ஆனால் படம் சிவகுமாருக்கு அந்த டயத்தில் வந்த படங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒன்றும் ஓடலை, சுமாராக தான் போச்சு. ஆக மொத்தம் 1976 வெளிவந்த மொத்த படங்களின் எண்ணிக்கை 57. 57ல் கலர் படங்கள் மட்டுமே 15. போன வருஷத்தை காட்டிலும் கொஞ்சம் குறவு தான். போன வருஷம் 19 படம் நம்ம வந்துச்சு. இந்த விட அதை விட கம்மி தான். ஆனால் மக்கள் திலகத்துக்கு படம் போன வருஷம் 4 இந்த விட 3 தான், கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த 3 படமுமே 100 நாட்களை தாண்டி ஓடிச்சு. அது தமிழ்நாட்டில் ஊருக்கு உழைப்பவன் மட்டும் 100 நாள் ஓடலை. இல்லை, ஊருக்கு உழைப்பவன் உழைக்குங்காரங்கள் 2ம் ஓடலை. ஆனால் ஊருக்கு உழைப்பவன் இலங்கையில் 100 நாளுக்கு மேலே ஓடிச்சு 3 தேட்டரில். உழைக்கும் கரங்கள் 100 நாள் ஓடலை. நீதிக்கு தலைவணங்களும் 150 நாள் தாண்டி ஓடிச்சு இலங்கையில். நல்ல வசூலை பெற்றது. வசூலும் நீதிக்கு தலைவணங்கு நல்ல வசூல். அது சென்னையிலே 4 வாரத்தில் பாருங்கள் நல்ல கலெக்ஷன், 6,51,325 ரூபா. பேப்பர்லேயே பத்திரிக்கை செய்தியாகவே வந்தது. பத்திரிக்கை செய்தி வந்தால் தான் நம்ம கைப்பிள்ளைங்கள்லாம் நம்புவாங்க. நீதிக்கு தலைவணங்கு 4 தேட்டரில் 100 நாள். சென்னையில் தேவி காம்ப்ளெக்ஸில் தேவி கலா, திருச்சி ஜூபிட்டர், அப்புறம் நிறைய தேட்டரில் ஓடிச்சு, 4 தேட்டரில் ஓடிச்சு. சென்னையில் மொத்தம் 369 நாள் ஓடி 13,10,000 ரூபா வசூலாக பெற்றது நீதிக்கு தலைவணங்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மகாராணியில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 106 நாள் 4,24,000 ரூபா வசூலாக பெற்றது. மகாராணியில் ஒரு நல்ல வசூல், 4 லட்சத்தை தாண்டினது ஒரு பெரிய வசூல். மதுரை சென்ட்ரலில் 86 நாள் தான் ஓடிச்சு, 4,09,000 ரூபா வசூல். 126 காட்சிகள் தொடர்ந்து அரங்கம் வேறு நிறைஞ்சிது மதுரை சென்ட்ரலில். அப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சென்ட்ரலில் 79 நாள் ஓடி 1,85,000
வசூலாக பெற்றது. திருநெல்வேலியில் ஒரு நல்ல வசூலை பெற்ற படம் நீதிக்கு தலைவணங்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி சார்லஸில் 6 வாரம் தான் ஓடிச்சு, 50 நாள் ஓடலை. 6 வாரத்தில் 98,222 ரூபா அவங்க காமிச்ச கணக்கு. சார்லஸில் எப்போவுமே கள்ள கணக்கு தான். மதுரை சென்ட்ரலில் பாருங்கள் 126 காட்சிகள் தொடர்ந்து அரங்கம் நிறைந்தும் 100 நாட்கள் ஓடலை. ஆனால் நம்ம சிவாஜி கணேசன் படங்கள்லாம் தொடர்ந்து 50 காட்சி கூட இல்லை, சும்மா ஏதோ வந்ததுனா போதும் 100 நாள் ஓட்டி தள்ளிடுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் 100 நாளில் 4 லட்சத்தை தாண்டி 86 நாள்லேயே வசூலாகிருக்கு. இது கிட்டத்தட்ட பட்டிக்காடா பட்டணமா வசூலுக்கு கிட்டத்தட்ட அடுத்து வந்திருக்கு. அப்படி இருந்தும் அந்த படத்தை வந்து ஓட்டாமல் எடுத்துட்டாங்க. அதுதான் எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படம் வந்து என்றைக்குமே ஓட்ட மாட்டாங்க, உருட்ட மாட்டாங்க. தமிழ்நாடு முழுதும் உள்ள வசூல் விவரங்கள் இதில் இருக்குது. எல்லா ஊர்களிலுமே ஒரு நல்ல வசூலை பெற்ற படம் தான் நீதிக்கு தலை வணங்கு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போனால் உழைக்கும் கரங்கள். உழைக்கும் கரங்கள் மே மாதம் 23ஆம் தேதி வெளியாச்சு. உழைக்கும் கரங்கள் மிகவும் எதிர்பார்த்த படம் தான், எதிர்பார்த்த படம். ஆனால் எதிர்பார்த்த அம்சம் வந்து அவங்க வந்து இதாகலை. அந்த சண்டை காட்சிகள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படம் வந்து முதல் 4 வாரம் 5 வாரம் ஹெவி ரஷ். மெட்ராஸில் சென்னையில் கூட 2 பேர் இறந்து போனாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கூட்ட நெரிசலில், அந்த வடபழனி பக்கம் உள்ள தேட்டரில். இது பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் உழைக்கும் கரங்களில். உழைக்கும் கரங்கள் 50 நாள் வந்து போட்ட எல்லா தேட்டர்லையுமே 50 நாள். இந்த குறிப்பாக சத்தியம் காம்ப்ளெக்ஸில் சாந்தம்ங்கிற ஒரு தேட்டரில் போட்டாங்க. இந்த சாந்தம் தேட்டரில் மட்டும் 75 நாள் தினசரி 4 காட்சிகள் தான். 4 காட்சிகளாக ஓடி வசூல் 4 லட்சத்தை தாண்டிச்சு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். சேலத்தில் பாருங்கள் அலங்காரில் 96வது நாள் விளம்பரம், பத்திரிக்கை விளம்பரம். ஆக உழைக்கும்காரங்கள் ஒரு நல்ல வெற்றி படம் தான். சாந்தத்தில் பாருங்கள் 75 நாள் வசூல் 4,22,000 ரூபா. 70 நாள் 300 ஷோ, கிட்டத்தட்ட 100 நாள் கணக்கு வந்துடுது. 100 நாள் ஒரு நாளைக்கு 3 ஷோ வச்சா 100 நாள் 300 ஷோ. திருநெல்வேலி லட்சுமியில் கூட 67 நாள் போய் 1 லட்சத்தை தாண்டி 1,50,000 லட்சம் வரைக்கும் வசூலாச்சு. ஆனால் கரெக்டான புள்ளி விவரம் நமக்கு கிடைக்கல. நம்ம புள்ளி விவரம் கரெக்டாக கிடைச்சா தான் நம்ம சொல்லுவோம். சும்மா நாட்டுக்கும் ஏனா தானோன்னு சொல்லிட்டு ஒன்றை சொல்லிவிட்டு கைஸ்கள் ஏற்கனவே சும்மாவே பிட் நோட்டீஸுங்கிறாங்க. ஏன்னா அவங்க வசூலே சொல்ல மாட்டாங்க, இருந்தால் தானே சொல்லுவாங்க. அவங்க வச்சுக்கிட்டு வஞ்சாங்கம் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே அவங்களுக்கு வசூல் இருக்காது, அதனால் வசூலை பற்றி பாயே திறக்க மாட்டான். ஆனால் 100 நாள் ஓட்டிடுவாங்க, உருட்டிட்டு போய் கொண்டு விட்ருவாங்க. 100 நாள் மகத்தான வெற்றி அப்படிம்பாங்க. ஊருக்கு உழைப்பவன் வந்து ரொம்ப செலவழித்து எடுத்தாங்க வீனஸ் பிக்சர்ஸு. ஏற்கனவே என்னென்னு வந்து ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ரொம்ப செலவழித்து எடுத்து நல்லா ரிலீஸ் பண்ணாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை ஊருக்கு உழைப்பவன். ஓடிச்சு, மற்ற படங்களை கம்பேர் பண்ணச்சில அதிகம்தான். இப்போ பாருங்களேன், ஊருக்கு உழைப்பவன் திருநெல்வேலி வசூலை எடுத்து பாருங்கள். இது வந்து இலங்கையில் 3 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு ஊருக்கு உழைப்பவன். திருநெல்வேலி வசூல் எடுத்து பார்த்தா அது நிச்சயம் வந்து நம்ம இது மெட்ராஸில் 4 தேட்டர் வசூல். பைலட், மகாராணி, அபிராமி, கமலா 190 நாள் ஓடிக்கு 9 லட்சத்தை தாண்டி வசூல் வந்திருக்கு. அதுவும் ஒரு சிறப்பான வசூல். அபிராமியில் மட்டும் 50 நாளில் 2,86,000, கிட்டத்தட்ட 3 லட்சம். நம்ம கைஸ்கள்லாம் வந்து 2 லட்சம் இருந்தாலே 100 நாள் ஓட்டிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை சென்ட்ரலில் 70 நாள் ஓடிச்சு, 2,76,000 ரூபா கலெக்ஷன். ஆக மொத்தம் எல்லா ஊர்கள்லேயுமே ஓரளவு மினிமம், அதாவது எம்ஜிஆர் படத்தில் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் மற்றவங்க படத்துக்கு இது அதிகம். திருநெல்வேலி சென்ட்ரலில் பாருங்கள் 50 நாளில் 1,12,414. இதே நேரம் வசந்த மாளிகைன்னு ஒரு படம் அதே தேட்டர் சென்ட்ரலில் தான் 50 நாளில் பெற்ற வசூல் 1,12,102. அது வந்து வெள்ளி விழா படமாக, இது வந்து தோல்வி படங்கிறாங்க கைஸ்கள். என்ன சொல்கிறது நம்ம. ஆனால் ஊருக்கு உழைப்பவன் வசூல் வந்து, அதாவது எம்ஜிஆர் படம் வந்து ஒரு தோல்வி படம் அவங்க சொல்கிறது, மற்ற நடிகர்களின் வெற்றி படத்துக்கு இணையாக வசூல் இருக்கும். அதை தான் அவங்க சொல்லுவாங்க, எம்ஜிஆர் படம் தோல்வி படம் அப்படிம்பாங்க. மன்மத லீலை பாலச்சந்தருடைய திறமைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நல்லா ஒரு இளமையாக சிந்திச்சிருப்பார் அந்த படத்தில். கமலோட நடிப்பும் மிகவும் பிரமாதமாக இருக்கும். நல்லா நடிச்சிருப்பார். ரசிகர்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க அந்த நேரத்தில். நான்லாம் காலேஜ் லைஃப்பில் வந்த படம். லலிதாங்கிற படம் வந்து நான் பார்க்கல. ஆனாலும் அந்த படம் வந்து அவ்வளோ விசேஷமாக போகலை. லலிதாங்கிற படம் அவ்வளோ விசேஷமாக போகலை. அதுலேயும் கமலஹாசன், சுஜாதா. அப்புறம் பார்த்திங்கன்னா லலிதாவுக்கு அப்புறம் அந்த படம் துணிவே துணை ஆரம்ப காட்சிகள்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும்.
ஆகாயத்தில் தொட்டில் கட்டின்னு ஒரு பாட்டு பாடும்போது அப்படியே நரம்பெல்லாம் தெறிக்கிற அளவுக்கு நமக்கு ரத்த ஓட்டம் அப்படி இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் சொதப்பிடுவாங்க. வழக்கமான காட்சியாக எடுத்திருப்பாங்க. மேயர் மீனாட்சியிலும் பாட்டுகள்லாம் அருமையாக இருக்கும். கண்டேன் கல்யாண பெண் போலமே அந்த பாட்டால் தான் தசாவதாரத்தில் நம்ம கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் நல்லா நிறைய காட்சிகள் தந்திர காட்சிகள் நல்லா எடுத்திருப்பார். படம் சுமாராக போச்சு. மதன மாளிகள் வந்து ஒரு நல்ல தோல்வி படம். சரி நேயர்களே, நாம் 1975 பற்றி பார்த்து விட்டோம். இனில் 76 பற்றி பார்த்து விட்டோம். இன்னும் 77ஆம் ஆண்டை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.